ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணால் போதும். நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சட்னி. பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கணும். வெங்காயத்தை பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரஃபாகவே கட் பண்ணால் போதும். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்துடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்துடுச்சுன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும் சட்னி. இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போயும் நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். முதலிட இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டே வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரணும். நமக்கு அடியெலாம் எதுவும் பிடிச்சிடக்கூடாது, அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக கிடைக்கும் சட்னி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ நம்ம வதக்கிறது தான் அதோட தாளிக்க தான் போகிறோமே கண்டி, நம்ம ரெண்டாவது வதக்க போகிறதில்ல. அதனால் இப்போ சட்னியை ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொட்டி. நம்ம கடாயிலே வச்சோன்னா நமக்கு ஆறுறதுக்கு லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஆனியன் தக்காளி கட் பண்ண தட்டுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போவுமே சட்னி நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். உங்களுக்கு அவசரமாக இருந்துச்சு அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் கட்டியிருக்கோம் வீட்டில், அந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூடாகாது மிக்ஸி. அது ஒரு டிப்பை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அவசரமாக செய்யும்போது அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி எல்லாத்தையும் நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னியை நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்மளோட தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.